சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பேர் கௌதமி. எங்கள் வீட்டில் நான் எங்கள் அக்கான்னு சொல்லி மொத்தம் 2 பொம்பளை பசங்க. நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் பொழுது என்னுடைய அப்பா இறந்து போயிட்டாரு. எங்கள் அப்பா இறந்த செய்தி கேட்டு எங்கள் குடும்பமே ரொம்பவும் ஆடி போயிட்டோம். ஏன்னா எங்களுக்கு இருந்த ஒரே ஆண் துணையும் எங்கள் அப்பா தான். அவர் எங்களை விட்டு போயிட்டாரு. அவர் துணை இல்லாமல் மீதி நாட்களை எப்படி ஓட்ட போகிறோம் அப்படிங்கிற கவலை எங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையே ஆட்டி வச்சுது. நல்ல வேலையா எங்கள் அக்காவுக்கு எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. எங்கள் அக்கா வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் தான். ஆனால் எங்கள் அக்காவோட மாமியார் தான் கொஞ்சம் வில்லித்தனமாக பண்ணுவாங்க. சீர்சனத்தி செய்முறையில் கொஞ்சம் கராராகவே இருப்பாங்க. அவங்களுக்கு பயந்துகிட்டு எங்கள் அம்மா எங்கே கஷ்டப்பட்டாலும் கடன் வாங்கியாவது எங்கள் அக்காவுக்கு செய்கிற சீர்வரிசைகளை குறையில்லாமல் செஞ்சிருவாங்க. எங்கள் அம்மா கஷ்டப்பட்டாலும் என்னை நல்ல விதமாக படிக்க வச்சாங்க. நான் கஷ்டப்பட்டு சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே ஒரு ஹாஸ்டலில் தங்கிக்கிட்டு தான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். மாதம் வாங்குற சம்பளத்தை என் அம்மாவுக்கு தவறாமல் அமைச்சிடுவேன். இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது எங்கள் அம்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. கௌதமி, உங்கள் அக்காவுக்கு தலை பிரசவம் இல்லையா, அதனால நம்ம வீட்டுக்கு வந்திருக்கம்மா. அவளுக்கு நாம தான் நல்ல விதமாக புள்ள பேர் பார்த்து விடணும். உங்கள் அக்காவோட மாமியாரை பற்றி நல்லா தெரியுமில்ல, ரொம்ப கராரானவங்க இல்லையா, அவங்க வீட்டு வாரிசு நல்ல விதமாக பிறக்கணும், எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி தான் அமைச்சிருக்காங்க. அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டாவது ஒரு பிரைவேட் ஆஸ்பத்திரியில சேர்த்து நல்ல விதமா பிரசவம் பார்க்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா பக்கத்து வீட்டுல இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போங்க, அங்க பிரசவம் எல்லாம் நல்லா பாக்குறாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எல்லாம் முன்ன மாதிரி இல்ல, இப்ப பிரசவத்துக்குன்னு சூப்பரா பாக்குறாங்க. அதனால பிரசவத்துக்கு பெஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் சொல்றாங்கம்மா. எனக்கு ஒன்னும் புரியல, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு நானும், ஆமாம்மா, என்னுடைய ஃப்ரெண்டோட அக்காவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் பிரசவம் பார்த்தாங்களாம், நல்லா தான் பாக்குறாங்கன்னு சொன்னாங்க. நாமளும் அங்கேயே பிரசவம் பார்க்கலாமா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இப்போதெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிரசவம் நல்லா பாக்குறாங்கன்னு சொல்லி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நானும் எங்க அம்மாவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே பிரசவம் பார்த்துக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். எங்க அம்மாவும், சரி கௌதமி, அடுத்த வாரம் தான் பிரசவம் வருது, அதனால ஆபீஸ்க்கு லீவு போட்டுட்டு ஒரு 4 நாள் இங்க தங்குற மாதிரி வாமா, என்னால சமையல் பண்ணிக்கிட்டு அக்காவையும் பிள்ளையும் பார்த்துக்கிட்டு ஒன்றியே கவனிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லவும், சரிம்மா நான் லீவு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்காவோட பிரசவத்துக்காக ஊருக்கு போயிருந்தேன். அக்காவோட பிரசவ டேட் வர்றதுக்கு 2 நாளுக்கு முன்னாடியே நாங்க திருச்சி ஜிஹெச்சுக்கு போயிட்டோம். அங்க போய் ஜிஹெச்ல எங்க அக்காவை அட்மிட் ஆக சொன்னாங்க. நாங்களும் அட்மிட் ஆயிட்டோம். எங்களுக்கு தேவையான சாப்பாட்டை சமைச்சுக்கிட்டு அம்மா வீட்டுல இருந்து தினமும் பஸ்ல வந்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் அக்கா கூடவே ஹாஸ்பிட்டல்ல அட்டெண்டரா தங்கிட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் பொழுது போகலன்னு சொல்லி நான் ஓபி பக்கமா போனேன். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஹாஸ்பிட்டல்ல கர்ப்பிணி பெண்களுக்கான பிரத்யேக நாளா ஒதுக்கி நிறைய கர்ப்பிணி பெண்கள் செக்கப்புக்கு வர்றதும் போதுமா இருந்தாங்க. அந்த டைம்ல ஓபியில 2 டியூட்டி நர்ஸுங்க பேசிக்கிறத கேட்டு நான் ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிட்டேன். அந்த 2 டியூட்டி நர்ஸுங்களும் என்ன பேசிட்டாங்கன்னா, என்னடி இது, காலையில இருந்து ஒரே கூட்டமா இருக்கு, ஓபி பார்த்து கடுப்பாவுதுடி, இங்க பாரு எத்தனை பேர் வயிற்று தள்ளிட்டு வந்திருக்காளுன்னு. கவர்மெண்ட்ல 2 பிள்ளைக்கு மேல பெத்துக்கூடான்னு சொல்றாங்க. எவ கேட்கறா, ஆளாளுக்கு 1/2 டஜன் பிள்ளைகளை பெத்துக்கிறாளுங்க. அங்க பாரு இவளுகளை பேய் பிடிச்சிருக்கான்னு சொல்லி அவ தலையிலையும் ஒரு வேப்ப மரத்தையே புடுங்கி நட்டு வச்சுட்டு வராளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த 2 நர்ஸுகளும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாக்குறதுக்கு அப்பாவி கர்ப்பிணி பெண்களா இருந்தா அவங்கள ஒரு மனுஷியா கூட பார்க்காம, இந்தாமா இங்க போனா அங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உனக்கு அறிவே இல்லையா என்று அவங்கள ஒருமையில பேசினாங்க. கொஞ்சம் விவரமான கர்ப்பிணி பெண்களா இருந்தா வாங்க போகணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. இதை விட ஒரு குடும்பம் நடந்துச்சுங்க. என் அக்காவுக்கு பிரசவமாகி குழந்தையோடு நாங்க ஒரு பெட்ல இருந்தோம். அந்த டைம்ல பக்கத்து பெட்ல ஒரு இளம் பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க. அந்த பெண்ணுக்கு துணையா ஒரு வயதான பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க. அந்த பாட்டியும் சாப்பாடு வாங்க தண்ணி வாங்கன்னு சொல்லி அடிக்கடி வெளியே போனாங்கன்னா வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். அந்த டைம்ல அந்த பெண்ணோட குழந்தை பாலுக்காக பயங்கரமா அழும். அப்போ அங்க உள்ள நர்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்தம்மா புள்ள அழுவுறது காதல் விழுலையா, உனக்கு இது 3வது புள்ள தானம்மா, சும்மா இருக்க முடியாம புள்ளைய பெத்துக்கிறது, இங்க வந்து எங்க உயிரை வாங்குறது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை ஏதோ கொலை குற்றம் பண்ண மாதிரி அசிங்கப்படுத்துவாங்க. அந்த பெண்ணும் அவமானம் தாங்க முடியாம முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அழ ஆரம்பிப்பாங்க. அந்த பெண்ணுக்கு 3வது பிறந்த குழந்தை ஆபரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க. 10வது குறைக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அதனால அந்த பெண்ணோட உடம்பு ரணகலமா இருக்கும் பொழுது இந்த நர்ஸ் இப்படி பேசி அவங்க மனசை கஷ்டப்படுத்துறது எந்த விதத்துல நியாயமாகும்? நான் உடனே போயிட்டு அந்த பெண்ணோட குழந்தையை தூக்கி அந்த பெண் பால் புகட்டத்திற்கு ஹெல்ப் பண்ணுவேன். அப்போ அந்த பெண்ணோட பாட்டி அங்கிருந்து வரும் பொழுது அவங்களையும் அந்த நர்ஸ் சும்மா விட மாட்டாங்க. இந்தம்மா எங்க போய் தொலைஞ்சிங்க, புள்ள அழுவுதுல, கூட இருக்காம எங்க போய் தொலைஞ்சிங்க, இங்க பக்கத்துல இருக்கவங்க உங்களுக்கு சும்மா ஓயாம உதவி பண்ணுவாங்களா, துணைக்கு இருக்கிற ஆளை பாரு, நாளைக்கு சாகர மாதிரி இருக்க, நீ எல்லாம் வந்து உயிரை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியை ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த பொண்ணை தூக்கி பிடிமா, ஊசி போடணும், நீ கீழே விழுந்து தொலைஞ்சிடாத, அப்புறம் உனக்கு இங்க தனியா பெட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி மேல வார்த்தைகளை நெருப்பா அள்ளி தெளிச்சாங்க அந்த நர்ஸ். நான் உடனே போயிட்டு அந்த குழந்தைய அந்த பாட்டிட்டு கொடுத்துட்டு அந்த பெண்ணை தூக்கி பிடிச்சி ஊசி போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணினேன். நான் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த 7 நாட்களுமே அங்க டியூட்டி பார்த்த சில செவிலியர்கள் ரொம்பவும் அநாகரிகமா பேசுறது, கர்ப்பிணி பெண்களை மோசமா நடத்துறது, கூட இருக்கிறவங்களை அவமானப்படுறதுன்னு சொல்லி ரொம்பவும் சிடுசிடுன்னு பேசுறது பார்த்து இன்னொரு டைம் பிரசவத்துக்கு போனா காசு போனா பரவாயில்ல சொல்லி நல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் போகணும்.
இனிமே எக்காரணம் கொண்டும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மனநிலைமைய எனக்கும் உண்டாக்கிட்டாங்க. பொதுவா அங்க உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் குறை சொல்ல முடியாது, அவங்க நல்லா தான் ட்ரீட்மெண்ட் தந்தாங்க. ஆனா ஒரு சில செவிலியர்கள் பண்றது ரொம்பவும் அருவருக்கும்படியா தான் இருந்துச்சு. இத்தனைக்கும் அந்த நர்ஸுங்களுக்கு கல்யாணம் கூட ஆகல. நாளைக்கு அவங்களும் கல்யாணம் பண்ணலாம், கர்ப்பிணியா மாறலாம், குழந்தை பெத்துக்கலாம். இது போல சிரமங்களை எல்லாம் அவங்க சந்திக்க நேரிடும். இது கொஞ்சம் கூட தெரியாதா அவங்களுக்கு? இல்ல தொடர்ந்து நர்ஸ் டியூட்டி பாக்குறதால வந்த டென்ஷன்ல இப்படி பேசுறாங்களான்னு சொல்லி எனக்கு ஒன்றும் புரியல. எது இருந்தாலும் செவிலியர் வேலைங்கிறது ஒரு முக்கியமான புனிதமான வேலை இல்லையா? டாக்டர்கள் ட்ரீட்மெண்ட் தரதை விட இவங்க காட்டுற அரவணைப்புல தான் ஒரு நோயாளி சீக்கிரமா குணமாகி வீட்டுக்கு நல்லபடியா வர முடியும். அப்படி ஒரு புனிதமான வேலையை பார்க்குற செவிலியர்கள்லாம் சொந்த விருப்பெல்லாம் இந்த புனிதமான வேலையில காட்டுறதுங்கிறது என்னால ஏத்துக்க முடியலைங்க. இதையெல்லாம் நினைச்சு பார்த்து நான் வரும்பொழுது அந்த செவிலியர்களை பார்த்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி நினைச்சேன். ஆனா அவங்க 2 பேருமே அன்னைக்கு டியூட்டி வரல. நானும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். நம்மளை போன்ற ஏழை மக்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான ஒரே இடம் அரசு மருத்துவமனை தான். உடம்பு முடியாத உடல் ரணத்தோட போற நோயாளிகளுக்கு இது போன்ற செவிலியர்கள் தரும் டார்ச்சரால அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அவமானப்பட்டு வெளியே வராங்க. ஆனா உடல் நலம் குணமான பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நிறைய நோயாளிகள் இன்னைக்கு வெளியே வந்துகிட்டு தான் இருக்காங்க என்று இந்த செய்தியை கௌதமிங்கிற சகோதரி இணையதள பக்கத்துல ரொம்பவும் வேதனையா பகிர்ந்திருக்காங்க. இந்த செய்தியை படிக்கும் பொழுது நமக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏழை மக்கள் மருத்துவம் பார்க்கக்கூடிய அரசு மருத்துவமனையில வேலை செய்யக்கூடிய ஒரு சில செவிலியர்களாலும் அங்க வேலை பார்க்கறவங்களாலும் அங்க போற நோயாளிகளுக்கு இது போன்ற இன்னல்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த செய்தியை பற்றியும் இது போன்ற ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா அப்படிங்கிறத பத்தியும் உங்க எக்ஸ்பீரியன்ஸா ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. அது ஆளுங்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.